லதாஸ் கேசல் வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம வீட்டில் இருக்கிற பழைய பனியன், பழைய ஸ்டிக் வச்சு எப்படி வீடு துடைக்கிற மாப் ஈஸியாக செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வீட்டில் இருக்கிற பழைய மாப்போட குச்சியை எடுத்துக்கோங்க. வீட்டில் இருக்கிற வேஸ்ட் பனியன் 4-5 எடுத்துக்கோங்க. பனியனை நல்லா விரித்து வச்சுட்டு ஷோல்டர் பக்கம் கத்திரிக்கோலால் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பனியனுக்கு கீழே திக்கா பட்டி மாதிரி இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பின்னாடி நமக்கு ரேப் பண்ண யூஸ் ஆகும். இப்போ ரெக்டாங்கிளாக இருக்கிற பனியன் துணியில் 4 இன்ச் அளவுக்கு ஒரு லைனு மார்க் பண்ணிக்கோங்க. 1 சென்டிமீட்டர் அகலத்தில் ஒரு ஸ்ட்ரிப் அந்த லைன் வரைக்கும் கட் பண்ணிக்கோங்க. இப்படியே வரிசையாக கடைசி வரைக்கும் ஸ்ட்ரிப்ஸ் கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லா பனியன்லையும் ஸ்ட்ரிப்ஸ் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஸ்ட்ரிப்ஸ் தான் மாப்பில் இருக்கிற கயிறு மாதிரி யூஸ் ஆகும். ஃபுல்லாக பண்ணி முடித்ததும் ஒவ்வொரு ஸ்ட்ரிப்பையும் மேக்ஸிமம் நம்மளால் எவ்வளவு இழுக்க முடியுமோ அவ்வளவு இழுத்து விட்டுக்கோங்க. அது பனியன் கிளாத்துங்கிறதுனால நம்ம இழுத்து விட்டால் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். மேலே கையை வச்சுக்கிட்டு அப்படியே ஒவ்வொன்றா இழுத்து விடுங்க. மீதியான துணியை மாப்போட மெட்டல் ரிங் இருக்கிற பக்கத்தில் ரேப் பண்ணி நூல் வச்சு நல்லா டைட்டாக கட்டி விடுங்க. பனியனோட ஷோல்டர் பகுதியை நம்ம கட் பண்ணோம் இல்லைங்களா, அதில் இந்த ஸ்கொயரான துணியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு மெட்டல் ரிங்கோட தான் மாப் ஸ்டிக் கிடச்சிது. நீங்கள் பிளெயின் ஸ்டிக்லேயும் இதே மாதிரி செய்யலாம். நூலை கட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரிப்ஸோடு இருக்கிற பனியன் துணியை நல்லா டைட்டாக சுற்றி விட்டு நூல் வச்சு கட்டுங்க. நான் பனியன் துணியை அந்த மெட்டல் ரிங்கோடையே சேர்த்து கட்டிட்டேன். மெட்டல் ரிங் இல்லாமல் வெறும் குச்சி வச்சுருக்கவங்க அப்படியே குச்சியிலே இழுத்து நல்லா டைட்டாக கட்டிடுங்க. நாம் கட்டி இருக்கிற பனியன் துணியில் இருக்கிற 2 ஸ்ட்ரிப்ஸை எடுத்து நல்லா டைட்டாக கட்டி முடி போடுங்க. அப்போ தான் குச்சியிலிருந்து துணி விழாமல் இருக்கும். இதே மாதிரி எல்லா பனியன் துணியையும் குச்சியில் டைட்டாக நல்லா சுற்றி விட்டு கட்டிக்கோங்க. ஃபோல்டோடு இருக்கிற பனியன் துணியை குச்சியை ஃபோல்டுக்குள்ளே விட்டு நல்லா ரேப் பண்ணி கட்டுங்க. ஒவ்வொரு பனியன் துணியை ரேப் பண்ணதும் நூலை கட்டிட்டு அப்புறமா 2 ஸ்ட்ரிப்ஸு எடுத்து அதை சுற்றி கட்டி விட்டு டைட்டாக கட்டுங்க. ஃபைனலாக பனியன் துணியில் கட் பண்ண திக்காக இருக்கிற அடிப்பகுதி ஸ்ட்ரிப்பை நல்லா டைட்டாக சுற்றி கட்டி விடுங்க. 2 ஸ்ட்ரிப்பை ஜாயின் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு ஸ்ட்ரிப்பு எண்டுலேயும் சிசர்ஸால் ஹோல் போட்டுட்டு ஒன்றுக்குள்ளே ஒன்று விட்டு இழுத்தா நாட் டைட்டாக வந்துடும். இது பனியன் துணிங்கிறதுனால இந்த மாப்பை வச்சு நம்ம வீடு துடைக்கும்போது அழுக்கெல்லாம் ரொம்ப நல்லா ஈஸியாக வந்துடும். இந்த மாதிரி டிப்ஸை பார்க்குறதுக்கு லதாஸ் கேசலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பிளேலிஸ்ட்டுக்கு கிளிக் பண்ணிவிட்டு ஹோம் டிப்ஸ் அண்ட் ஹேக்ஸை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய பார்க்கலாம். இப்போ பைசா செலவில்லாமல் வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சுட்டு ஃப்ளோர் கிளீனிங் மாப் செஞ்சு முடிச்சிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.